மனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த. என்ன 2 கிலோ வெங்காயம். கிலோ எவ்வளோ விற்கிது வெங்காயம்? 30 ரூபா விற்கிதுமா. ஆத்தே, ஊர்ல வந்து விற்கிறவங்களாம் கிலோ 25 ரூபான்னு தான் விற்கிறாங்க. 5 ரூபாயா சாஸ்தி பண்ணி விற்பிய? ஏமா அது பொடி பொடி வெங்காயமா இருக்குமா, சீக்கிரமா முளைஞ்சிரும். ஈர வெங்காயம் இது. நல்லா பாரு இந்த வெங்காயத்தை, நல்லா பெரிய வெங்காயம், காய்ச்சலான வெங்காயம். இருந்தாலும் இவ்வளோ ஜாஸ்தி வச்சு விற்க கூடாதுனே. சரி சரி, தக்காளி போடுங்க. வேற என்னம்மா வேணும்? வேற இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட்டு எல்லாமே போடுங்க. கேரட்டு 1/2 கிலோ போடுங்க. இஞ்சி பச்சை மிளகாலாம் 10 ரூபாய்க்கு போடுங்க. கூட சத்தவளை கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுத்துருங்க. சரிம்மா. கேப்புல மீனா? யாத்தே, இவங்களா? கேப்புல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லை மாமா, காய்கறி வாங்கலான்னு. உனக்கு ஏதாவது வேணும்னா என்று சொல்லி விடுன்னு சொன்னதில்ல. அரிசி பருப்பு காய் வேணுமே நேற்று தான் கேட்டு போனா. பிறகு இன்னைக்கு எதுக்கு இங்க வந்து நிக்கா? மாமா இது வீட்டுக்கு இல்லை மாமா, நம்ம பெரிய வீட்டுக்கு. என்னலே சொல்லுத? உன்னதான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னோம்ல. பிறகு எதுக்கு இங்க வந்து காய்கறி வாங்க நிக்கா? என்ன நான் சொன்னா கேட்க கூடாதுன்ற முடிவோடு இருக்கியா என்ன? மாமா அப்படி இல்லை. பிறகு நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வாரேன், நீ மறுபடியும் வேலைக்கு போறேன்னு வந்து நிக்கா. அப்போ என் பேச்சுக்கு என்ன மறுவாதான்னு கேட்கறான். அதுக்கு இல்லை மாமா, நீங்க தானே சொன்னீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு வேலையை விட்டு நின்றுடுன்னு. அதுக்கு இன்னும் சொல்லலையா? இல்லை மாமா, வேலைக்கு சேர்ந்தே 1 மாசம் ஆகல, அதுக்குள்ள வேலையை விட்டு நிக்கதா? இங்க பாரு பிள்ளை, நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல. நான் தான் இருக்கேன்னு சொல்லுதல்ல. என்ன தேவைனாலும் என்கிட்ட சொல்லு, நான் வாங்கி தரேன். அதை விட்டுவிட்டு நீ என்னத்துக்கு வேலைக்கு போறேன்னு கேட்கான். இந்த மாதிரி நீ வேலைக்கு போன எனக்கு என்ன மறுவாத? அதுக்கு இல்லை மாமா, என்ன இருந்தாலும் நான் வேலைக்கு போறதா நல்லது. அப்பாவும் அப்படி இருக்காரு, அம்மா ஒருத்தி கஷ்டப்படுதா, வீட்டை பார்த்துக்கணும். எத்தனை நாளைக்கு உங்ககிட்டே கேட்டுட்டு இருக்கா? எங்களை நாங்களே பார்த்துக்கிட்டுறோம். என்ன பார்த்துக்கிடுவ? மாமா அடிபட்டு படுக்கையா கிடக்குறான், வீட்டுல ஒரு ஆம்பளை துணை இல்ல. நீ என்னடானா இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு தெரியா? காய்கறி பையெல்லாம் தூக்கிட்டு நீ ஒத்தையில போயிடுவியா? அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ வெயிட் இல்லை மாமா, நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டா நீ. கடைக்கு போய் ஒரு குச்சி மிட்டாய் வாங்க தெரியாது, நீ காய்கறி கடையில காய்கறி வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்கா. இந்த பிள்ள, உனக்கு இதான் முதல்ல முடிவும். வேலைக்கு போறதை இதோட நிறுத்திக்கோ. நான் இருக்கையில நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல. நீ வேலைக்கு பண்ண போற நான் எதுக்கு இருக்கேன்? பொண்ணா லட்சணமா வீட்டுல இருக்கத்தோட நிறுத்திக்கா. இந்தாரு, உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைமு. வேலையை விட்டுட்டு வீட்டுல வந்து இருக்கா. திரும்பவும் வேலைக்கு தான் போவான்னு முரண்டு பிடிச்சா பிறகு என்ன மனுஷனாவே பார்க்க மாட்டா. என்ன பார்த்துட்டு நிக்க? கிளம்பு. ஏப்பா யாருப்பா நீ அந்த பிள்ளைய பிடிச்சி கத்திட்டு இருக்கா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரியா. இது எங்க குடும்ப பிரச்சனை. சரிதான் சரிதான். ஏம்மா இந்த காய்கறி 460 ரூபா ஆச்சு. சரி நீ கொடுங்க. இந்த மீனா, மறுபடியும் சொல்லுதேன், நீ வேலையை விடுற. மீறி வேலைக்கு போனா அந்த வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணுவோம், பாத்துக்கிடு. இல்லை மாமா, நான் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பிறகு இதை பற்றி பேசலாம். நானும் வாரேன், வந்து உன் அம்மா கிட்ட பேசுறேன். சரிங்க மாமா, இப்போ வேலைக்கு நேரமாயிடுச்சு, நான் கிளம்பேன். பூ பூ இப்பவே வேலைக்கு போகிறேன், குடும்பத்தை பாத்துக்கிறேன்னு வந்தா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆட்டி வைக்க பாக்குறா? ஆட்டி வச்சாலும் வைப்பா. என்னைக்கு இருந்தாலும் ஆம்பளை தான், பொம்பளை தான். இவ எதுக்கு வேலைக்கு போறா? அம்மா, இந்தம்மா காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு அடி ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுத? போய் காயை வெட்டி காரக்குழம்பு சாப்பாடு செஞ்சு வச்சிரு. எது காரக்குழம்பா? எம்மா, எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. என்னைய போய் அதெல்லாம் சமைக்க சொல்லுதா? அதுக்கு இல்லடி, எனக்கு ஒரு வேலை, முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலையை வேற செய்யணும். மத்தியான சாப்பாடுக்கு எல்லாரும் வருவாங்க, வெள்ளனே சமைச்சு வைக்கணும்ல. நீ போய் செய்யடி. என்னம்மா நீ எந்த வேலையா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. நீ போய் சமைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட கொடுக்காத. என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. என்னம்மா நீ சோத்த பொங்க தெரியாதா உனக்கு? சோறுலாம் நல்லா பொங்குவேன். நீ சொன்னி அந்த காரக்குழம்பு அதுதான் வைக்க தெரியாது. ஒன்றும் இல்லடி, இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இருந்தாலும் போட்டு நல்லா வதக்கிட்டு, புளி உப்பு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசி தேங்காய் ஊற்றி இறக்கு போதும். அப்புறம் வெறுமனே தேங்காயை அப்படியே அரைச்சி ஊற்றுறது இல்லை. அடுப்பில் கடாயை வச்சு
இம்பிட்டு காண்டி மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம், கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், 4-5 வரமிளகா, இம்பிட்டு காண்டி பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி அது தேங்காயில் போட்டு நல்லா அரைச்சி இறக்கும்போது ஊத்து. என்னடி சொன்னது புரிஞ்சுதா? எது புரிஞ்சுதாவா? என்னமோ சொன்ன என்ன சொன்னதான்னு தெரியல. என்னென்னமோ சொல்ற. என்னம்மா நீ? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னே நான் தனியா படிக்கணும் போல. தாரிடி மிளகு சீரகம். சரி விடு, எத்தனையோ வேலை பண்ணிட்டோம், இதையும் பண்ணிடுவோம். நீ போ, நான் பாத்துக்கிறேன். தாரிடி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஒழுங்கா செய்ய, உப்பு காரெல்லாம் ஒழுங்கா பாரு. பசியோட வருவாங்க, நேரத்தில் சமைச்சு வச்சிரு. நான் ஓடி உடனே வந்துடுறேன். சரி சரி போ. தொட்டுக்கு அப்பளம் வச்சிரு. வேற கேரட் பொரியல் வச்சிரு. எல்லாத்தையும் பண்ணி தொலைக்க, நீ போ. மறந்துடாரு, எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரு, நேரத்திலே வச்சிரு. மத்தியானம் எல்லாரும் சாப்பாட்டுக்கு வருவாங்க, காத்து கிடக்குற மாதிரி வச்சிடாத. சரிம்மா, நான் பாத்துக்கிட்டுறேன். சரி சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். உப்பு காரம் மட்டும் ஒழுங்கா பாத்துக்கோ. அதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ போ. கார குழம்பு. இன்னைக்கு வேற என்னைய சமைக்க சொல்லிட்டு போயிட்டாக. எப்படி வைக்கிறதுனே தெரியலையே. குத்து மதிப்பா வைப்போம். எப்பதான் இதெல்லாம் நம்ம கத்துக்கிறது? சமைச்சு சமைச்சு பழகினாதான் வரும். ஆனா இன்னைக்கு நான் சமைக்கிற சமையலை எல்லாரும் சாப்பிட்டுட்டு என் கையில தங்கு வலையிலே போடணும். அப்படி சமைச்சு காட்டுறோம். இந்த மீனாவால முடியாததுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமா, என்ன குழம்பு வைக்க சொன்னா? கார குழம்பு. வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம், புளி, அப்புறம் இன்னும் ஏதோ சொன்னாலே காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சா காரக்குழம்பு ரெடி. ஓகே, சூப்பராக பண்ணுறோம். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறோம். இன்னைக்கு என்ன இவன் மட்டும் சமையல் கட்டில் உட்காந்துருக்கா? ஓ, இன்னைக்கு மேடம் தான் சமைக்க போகிறாங்களோ? சமைடி சமை. உன் சமையலை எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு கவரி துப்ப வைக்கிறேன். அதோட நீ உன் வீட்டுக்கு மூட்டை முடிச்சு கட்டிட்டு போக வேண்டியதுதான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ சமையல் கட்டிக்க வந்துட்டியா? இத்தனை நாள் உன் அம்மா தான் சமைச்சா, இன்னைக்கு புதுசாக நீ சமைக்க வந்திருக்கியா? இதுதான் உன் முதலும் கடைசியும் சமையல். இனி உன் இந்த கிச்சன் பக்கமே வர விடாம பண்ணுறேன். அப்பாடா, சோத்தை வடிச்சு வச்சாச்சு. அம்மா சொன்ன மாதிரி குழம்பு கொதிக்க வச்சாச்சு. ஏதோ மிஸ் ஆகுது. என்னமோ ஒன்று போடாமல் விட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. கருவேப்பிலை எப்படி பிடிச்சான் பாத்தியா? கருவேப்பிலை போடாமல் குழம்பா? இந்தா எடுத்துகிட்டு வந்து போடுறேன். கருவேப்பிலையை போட்டாதான் அந்த குழம்புக்கே ஒரு ஃபினிஷிங். எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன பாராட்ட போகிறாங்க. போராடி தள்ள போகிறாங்க. என்ன சமைச்சு வச்சிருக்கா? என்ன இவ சோத்த பொங்கிட்டு ரசம் வச்சிருக்கா? குழம்பு எதுவும் செய்யலையோ? வெறும் ரசத்தை மட்டும் வச்சிருக்காளே. சரி, என்னத்தையும் வச்சுட்டு போறா. அதில் கொஞ்சம் உப்பு அள்ளி கொட்டுவோம். அப்பதான் யாராலையும் வாயில வச்சுக்கிட முடியாது. இந்த ரசத்தை செய்யறதுக்கு தான் இவ்வளோ நேரம் காய் அரிஞ்சிட்டு இருந்தாலோ? கேரட்டை வச்சு என்னமோ கிண்டி வச்சிருக்கா. மதியத்துக்கு ரசமும் சோறும் கேரட்டும் தானே? இரு, மதியம் சாப்பாடு போடுவல்ல, அப்போ வச்சுக்கிடா. வீட்டில் இவ்வளோ பேருக்கு சமைக்கிறா, வெறும் ரசத்தை வச்சு வச்சிருக்கா. பந்திக்கு வா, போறவ பார்த்துக்கிடா. அர்ஜுன் நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான், எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். இன்னைக்கு அவனுக்கு நம்ம கையால் போடுற சமையலை சாப்பிட்டுட்டு அவன் ஆஹா ஓஹோன்னு என்னை பார்த்து புகழணும். நான் எப்படி சமைப்பேன்னு அவனுக்கு தெரியணும். எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான். சே, அவன் வாய்க்கு ருசியாக நம்ம சமைச்சு போட வேண்டியது நம்ம கடமை தானே. எடுத்துட்டு போவோம். என்ன அர்ஜுன், சாப்பாட்டுக்கு வந்தியா? ஆமா மீனா, சரியான தலைவலி, பயங்கர பசி. காலையிலே ஹாஸ்பிட்டல் போற அவசரத்துல ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. பயங்கரமா பசிக்குது. அம்மாவை கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லு. அதுக்கு எதுக்கு அர்ஜுன் அம்மாவை கூப்பிட்டுட்டு? நான் போய் எடுத்துட்டு வரேன். அர்ஜுன், உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னோட சமையல். என் சமையலை நீ சாப்பிட்டு பார்த்தது இல்லையே. எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு பாரு. ஹே மீனா, நீ சமைக்கலாம் செய்வியா? கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன். எங்க அம்மைக்கு ஏதோ வேலைன்னு அவசரமா போயிட்டா, அதான் அவங்க வேலையை நான் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன். நல்லதுதான். ஆனா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கிறத கோட்டை விட்டுறாத. அதெல்லாம் நீ வந்துட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். விட்டா மயக்கமே போட்டு விழுந்துருவேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா, பசிக்குது.
2 நிமிஷம் அர்ஜுன், இதோ வரேன். வந்துட்டியா? சீக்கிரம் வை, செம்ம பசி. ம், சரி அர்ஜுன். என்ன இது, தொட்டுக்கு ஒன்றும் இல்லை. மீனா, ரசத்துக்கு தொட்டுக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையா? என்ன அர்ஜுன், கிண்டல் பண்றியா? ஏன், எதுக்கு அப்படி சொல்ற? அர்ஜுன், அது காரக்குழம்பு. காரக்குழம்பா? சமையல் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இதை பார்த்த உடனே ரசம் மாதிரி இருக்கு. இது இவ காரக்குழம்புன்னு சொல்றா. தொட்டுக்கு கேரட் பொரியல் இருக்கு. வாங்கய்யா, வந்து உட்காருங்க. ஐயோ, இவனா? இவ ரசத்தையே காரக்குழம்புன்னு சொல்றா. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு வேற தெரியல. இவனை இந்த சாப்பாடை சாப்பிட விடாம பண்ணணும். இல்லைன்னா தட்டு எங்க பறக்கும்னு தெரியாது. பாவம் மீனா, அவ தான் வாங்கி கட்டிப்பா. சாப்பிடு அர்ஜுன். அட கடவுளே, இதுல என்ன இவ்வளோ உப்பு போட்டு கொட்டி வச்சிருக்கா? ஒரு உப்பளமே இருக்கும் போலயே இவ குழம்புக்குள்ள. கன்ஃபார்ம் கதிர் இந்த சாப்பாடை சாப்பிட்டானா இவ கதி அவ்வளோதான். எப்படியாவது அவனை சாப்பிட விடாம பண்ணணும். ஐயா உட்காருங்க, சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடுங்க. கதிரு, சாப்பிட போறியா? ஆமா, அதுக்கு இல்ல, எனக்கு மீனா சமைச்சிருக்கா. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. அந்த ருசியில உங்களுக்கு யாருக்கும் பத்தாம போயிட்டோன்னு நினைக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. உன் சாப்பாடு என்கிட்ட கொடுத்துரு. கீழே கையை எடுல. அதான் நான் பார்த்தேன். மீனாவா கொக்கா? நான் சமைச்ச சமையல் அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அர்ஜுன், சாப்பாடுலாம் நிறைய இருக்கு, அவங்களும் சாப்பிடட்டும். இவரு புரிஞ்சுக்க மாட்டாளே. சாப்பாடுலாம் நிறைய இருக்குதான். அவன் சாப்பிட்டானே நீ இங்கே இருக்க மாட்ட. உன் சோலையை முடிச்சு விட்டுருவான். இல்ல மீனா, நல்லா இருக்கு உன் சமையல். இவன் எதுக்கு என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான்? ஏன் இந்த பிள்ளை சமைச்சா இவன் மட்டும்தான் சாப்பிடணுமா என்ன? பொசசிவ் ஆவறானா? ஐயோ, நான் இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேனே தெரியலையே. இவனை எப்படி இந்த சாப்பாடை சாப்பிட வைக்காம இருக்கிறது? இல்ல அர்ஜுன், இந்த சாப்பாடை நான் எதுக்கு சாப்பிடக்கூடாது? அதுக்கு இல்ல கதிரு, மீனா தடவை சமைச்சிருக்கா. நல்லா அருமையா இருக்கு, ருசியா இருக்கு. அதான் எனக்கும் ரொம்ப பசிச்சுதா. அதான் உன் சாப்பாடு எனக்கு கொடுத்துட்டு நான் போய் சாப்பிட்டு படுத்துருவேன். நான் சந்தேகப்பட்டது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இந்த பிள்ளை சமைச்சதை இவன் மட்டும்தான் சாப்பிடணும்னு நினைக்கிறான். காதலிக்கிறான்ல, அதான் அவனுக்கு மட்டும்தான் சமைக்கணும்னு நினைக்கிறான் போல. இன்னைக்கு ஒரு நாள் வெளியே சாப்பிட்டுக்க கதிரு. என்ன அர்ஜுன், நீ அவர்களே சாப்பிட வந்திருப்பாக, நீ எதுக்கு சாப்பிடாதன்னு சொல்லுத? பத்தலன்னா இன்னொரு தடவை வடிச்சுக்க போறேன். அதுக்காக பட்டினியாவை அனுப்புறது? இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம என்ன மீனா சமைச்சு வச்சிருக்க நீ? இதை இவன் சாப்பிட்டான், நாளைக்கு நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. தட்டு எங்க பறக்கும்னு தெரியாது. நீயும் அதுக்கப்புறம் படிக்கவும் வர முடியாது. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, எதுக்கு எழுந்தீங்க? அர்ஜுன் சும்மா சொல்லுதாக, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. வேணாம் வேணாம், அவனையும் சாப்பிட சொல்லு. அவன் தானே பசியோட வந்திருக்கான், அவன் சாப்பிடட்டும். நல்ல வேலை அவன் எழுந்துட்டான். அவன் மட்டும் உட்காந்து இதை சாப்பிட்டு இருந்தான், நேத்து நைட்டு தட்டு பறந்த மாதிரி இன்னைக்கு பறந்துருக்கும். நல்ல வேலை அவனே போயிட்டான். அட முள்ளம்மா, எதுக்கு எடுத்தாலும் இவங்க நம்மளை திட்டிக்கிட்டே தானே இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்களும் ஆஹா ஓஹோன்னு புகழணும். அம்மா வாங்கம்மா, வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க. ம், என்ன சாப்பாடு எடுத்து வை. சாப்பிட்டு பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு. ம், வெறும் ரசம் சோத்தை வச்சிருக்கா. ஏடி, உன்னால இவ்வளோதான் சமைக்க முடியுமா? என்ன மதிய சாப்பாட்டுக்கு வெறும் ரசம் சாப்பாடு தான் வச்சிருப்பியா? ஏன் இது குழம்புல எதுவும் உன்னால செய்ய முடியாதா? என்ன இவங்களும் ரசம்னு சொல்றாங்க? ஒரு வேளை பார்க்க ரசம் மாதிரியே இருக்கா? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். அம்மா, அது அது வந்து அது காரக்குழம்புமா. சின்னது காரக்குழம்பா? காரக்குழம்புல எவ்வளோ கேவலமா வச்சிருக்கா. இதுக்கான இவ சாப்பாடை வீணாக்கணும்னு உப்புலாம் அள்ளி கொட்டினேன். சும்மா விட்டுருந்தாலே எல்லாம் சாப்பிட்டு காரி துப்பிருப்பாங்க போல. அம்மா, என்னத்த சமையலோ என்ன காரக்குழம்போ. என்ன யூக துப்புறாக? என்னடி சமையல் இது? எதுக்கு இவ்வளோ உப்பு அள்ளி கொட்டி வச்சிருக்கா? காரக்குழம்புன்னு சொல்ற? கத்திரிக்காய் ஒன்று காணும். காரக்குழம்புல கத்திரிக்காய் போடணுமா? அம்மா சொல்லிட்டு போனாலா என்னன்னு தெரியலையே. அம்மா, அது வந்து
நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, நீங்க சாப்பிட்ட பிறகு சாப்பிடலான்னு இருக்கேன். தின்னு பாரு தெரியும் எந்த லட்சணத்தை சமைச்சு வச்சிருக்கான்னு. ச்சே, பசிக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட வர முடியல. இவ்வளோ கேவலமா சமைச்சு வச்சிருக்கா, எப்படி சாப்பிடுறது? வாயில வைக்க ஆகாது. அம்மா, சாட்டு பாருடி. வாயில வை. அம்மா, எப்படி இருக்கே? நீ தான் சமைச்ச. இவ்வளோ கேவலமான சாப்பாடு அர்ஜுன் சாப்பிட்டு போனா, அதனால தான் அவர் கதிர் ஐயாவை சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? கதிர் ஐயா சாப்பிட்ருந்தா அவர் கோவத்துக்கு தான் ஆளாகணும். என்னடி நின்று முடிச்சுக்கிட்டே நிக்க? ஒரு சமையல் சமைக்க தெரியல, நீ எல்லாம் இதுக்கு சமையல் கட்டு உள்ள போறா? இந்தாரே, இனிமே இந்த சமைக்க போறேன் சமையல் கட்டுக்கு போறேன்னு போனின்னு வச்சுக்கோயேன், கையை காலம் முடிச்சிருவேன். அம்மா, ஏதோ தவறி நடந்துச்சுமா. கண்ணு முன்னாடி நிக்காது, போயிங்கிட்டு. அம்மா சாரிம்மா. போட்டின்னு சொன்னேன். சமையல் சமைக்கிறாள் சமையல், ரசத்தை வச்சுக்கிட்டு கார குழம்பு வேற என்கிட்ட கதை விடுறா. இந்த கேவலமான சமையலை வீணாக்கிறதுக்கா நான் உப்பள்ளி கொட்டினேன்? நான் கொட்டாம இருந்தாலே எல்லாம் சாப்பிட்டு காய்ச்சி தூப்பிருப்பாங்க. சே.